Hello student, இது 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 இதில் ஓரளவுக்கு நம்ம கிளியராக இருந்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து மிஸ்டேக் வராது. 1.1 எல்லா சமயம் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நமக்கு பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்துகிட்டு அதை செகண்ட் நம்பர் சேர்த்துடணும். இப்போ 2,1 2,-4 இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த -2க்கு போகணும். இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ -2,1 -2,-4 அதுக்கப்புறம் 3,1 3,-4 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது பேர் யூனியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது பேர் வந்து இன்டர்செக்ஷன். ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளது நம்ம எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பி மைனஸ் சி, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ பி மைனஸ் சி அப்படிங்கிற போது இதுக்கும் பிக்கும் சிக்கும் எது காமனோ அதை மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி உள்ளதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி வேல்யூ ஏபிசி வேல்யூ தெரிஞ்சால் தான் இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம போட முடியும். இப்போ ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ டபிள்யூ அப்படிங்கிறது ஹோல் அப்படிங்கிறது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த லெஸ்தனுக்கு முன்னால் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் விட்டுட்டு எடுத்து எழுத வேண்டியதான். ஹோல் நம்பர் அப்படிங்கிறது 0,1 இந்த 2வை விட்டுறணும். இப்போ 0,1 பிங்கிறது இங்கே n கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸு. இப்போ லெஸ்தன் இதையும் லெஸ்தன் முன்னால் இது 1 இருக்குது அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் 2 எழுதணும், 3 எழுதணும். இப்போ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிடணும். இப்போ லெஸ்தன் இதுக்கு முன்னால் உள்ளதை விட்டுட்டோம்னா 2 3 இந்த 4 இதை எழுதிடணும். சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசி இந்த வேல்யூ நம்ம மிஸ்டேக் இல்லாமல் எழுதினா மட்டும்தான் இதில் உள்ள சம் ஃபுல்லாக நம்ம போட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி லெஸ்தன் இதுக்கு முன்னால் உள்ள நம்பரை 1 விட்டுருங்க, இங்கே லெஸ்தன் இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இதையும் விட்டுருங்க. இப்போ இதுக்கு இடையில உள்ளது நமக்கு 2வும் 3 மட்டும், அதை மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறம் பி ஹோல் நம்பர்னாலே 0,1, இந்த 2 லெஸ்தன் இந்த 2 கொடுத்துருக்காங்களா இதை விட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா 0,1. அதுக்கப்புறம் சி நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, இந்த லெஸ்தன் 3 கொடுத்துருக்காங்களா இதை விட்டுருங்க. அப்போ 1,2 மட்டும்தான் இருக்கும். லெஸ்தன் ஈக்குவல் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னால் உள்ள நம்பரை எழுதிடணும். இந்த மாதிரி லெஸ்தன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை நம்ம விட்டுட்டு எழுதணும். இதில் கிளியராக இருந்தோம் அப்படின்னா இந்த சம் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் 8 அப்படிங்கும் போது அதுக்கு முன்னால் உள்ள நம்பர் 7 வரைக்கும் நம்ம எழுதணும். அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் எழுதணும். பி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுனா 2 3 5 7 லெஸ் தென் 8னால 7 வரைக்கும் எழுதிக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்து இந்த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுனா 2 4 6 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதில் எது ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 2 மட்டும்தான் ஈவன் நம்பர்ஸ். அப்போ சி ஈக்குவல் டு 2. இப்போ ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 3 5 7 இதெல்லாம் எழுதணும். இப்போ ஈவனுங்கிறனால இந்த 2 மட்டும் எழுதினா போதும். அப்போ இந்த ஏபிசி வேல்யூ தெரிஞ்சிச்சுனா தான் இந்த சம் போட முடியும். ஆக மொத்தம் இதில் உள்ளது எதுவும் மிஸ்டேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம அட்டன் பண்ணி